கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமையை கர்த்தர் காண செய்ததற்காக அவரை மனதார நாம் ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கும் கூட நிறைய மனக்குழப்பத்தோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய மனக்குழப்பம். ஆண்டவரை குறித்த குழப்பம், தொழிலை குறித்த குழப்பம், குடும்பத்தை குறித்த குழப்பம், கணவன் மனைவிக்குள்ளேயே குழப்பம், பிள்ளைகளுக்குள்ள குழப்பம். இப்படி குழப்பத்தோட வாழ்ந்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ முடியுமா, நான் ஜீவிக்க முடியுமா என்று சொல்லி அநேகர் கவலையோடும் வேதனையோடும் வாழ்வதை ஆவியானவர் என் உள்ளத்திலே உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படுவதினாலோ நீங்கள் குழம்பி இருப்பதினாலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பாரத்தை எல்லாம் நீங்கள் அவர் மேலே இறக்கி வையுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே இறக்கி வையுங்கள். பாருங்கள், வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதுல 17ஆவது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஆகார் என்கிற அந்த பெண்ணானவள் மிகவும் குழம்பி போய் தன் பிள்ளையை வளர்க்க முடியாமல், பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க முடியாமல், ஆகாரம் கொடுக்க முடியாமல் கலங்கி இருந்த நேரத்திலே, ஆகார் குழம்பி போயிருந்த நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து ஆகாரோடே பேசினார். ஆகாரே, நீ பயப்படாதே என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்தும் அதைத்தான் சொல்லுகிறார். சகோதரி, சகோதரனே, தங்கச்சி, தம்பி, நீ பயப்படாதே, பயப்படாதே. உன்னை தாயின் கருவிலே உருவாக்கியவர் நான், உன்னை சிருஷ்டித்தவர் நான், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நான், உன்னை நான் கடைசி வரை நடத்த போதுமானவராய் இருக்கிறேன் என்றுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகாருக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், பிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். மன குமுறலை கர்த்தர் கேட்கிறார். நீங்க மனசுக்குள்ள பேசுறது யாருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? உங்களை படைச்ச ஆண்டவருக்கு கேட்கிறது. உங்களை படைச்ச ஆண்டவருக்கு எல்லாம் அறிகிறார். உங்க தலையில இருக்கிற முடி உதிர்வதை கூட அவர் பார்க்கிறார். உங்க மனசுல இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குழம்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் குமுறலுக்கு இன்றைக்கு பதில் உண்டு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்திலே வருகிறேன். மனஸ்தாபங்களோடும் மன குழப்பங்களோடும் தனிமை உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. அவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குழப்பங்கள், அன்றைய போராட்டங்கள் மறைந்து இன்றைக்கு அவர்களுக்கு ஜெயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஜெயம் தருவார். God bless you.